மதுரையில் நடைபெறும் மரபும் ரிமெம்பரிங் பாபுஜி அண்ட் பிரதர்ஸ் என்ற நிகழ்ச்சிக்கு முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். எழுச்சி தமிழர் என்னுடைய இணைய சகோதரர் பொருள் திருமாவளவன், பேராசிரியர் ஜெகபலா அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் வேல்முருகன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு அருணாச்சலம் அவர்களே, துணைத் தலைவர்கள் மோமியா அவர்களே, திரு தங்கவேல் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, தோழமை கட்சிகளின் நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். மக்கள் நீதி மையத்துடைய தலைவரும் கலைஞானியுமான என்னுடைய அருமை சகோதரர் கமலஹாசன் அவர்கள் மாறவும் என அவருக்கு உரிய பாணியில் தனித்துவமாக சிறப்பாக நடந்த இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்பதில் நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலையிலிருந்து 5-6 நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகள், மாலையில ஒரு மிகப்பெரிய தேர்தல் களத்தில் பணியாற்றக்கூடிய வாகனவர்களின் மாநாடு, அதை தொடர்ந்து இந்த நிகழ்வு. நம்முடைய சகோதரர் கமலஹாசன் அவருடைய அழைப்பை நான் மறுக்க முடியுமா? எண்ணி பார்க்கிறேன். முரசொலியுடைய பொருள் விழா நிகழ்ச்சிகளை அவர் கலந்து கொண்டு அவர் ஆற்றிய அந்த உரையும் இதுவரையில் என்னால் மறக்க முடியாது. அந்த நட்பு உணர்வோடு தான், சகோதர பாசத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். திரு கமல் அவர்கள் திரைப்படத்தில் ஒரு டைலாக் பேசியிருப்பார், மறதி ஒரு தேசிய வியாதியினர். அதுபோல காந்தியடிகளில் மக்கள் மறந்துவிடக்கூடாது. பெரிய திருப்பு முறையை மனமாற்றத்தை ஏற்படுத்தின மதுரை மண்ணில் மரபோம் என்கிற நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். காந்தி என்றதும் நம் மனசுல என்ன தோணும்? அவர் அரையாடை அணிந்து மேலே ஒரு துண்டோடு இருக்கிற எளிமையான உருவம் தான் எல்லார் மனசிலையும் தோன்றும். அப்படி அவர் அரையாடைக்கு மாறிய மண் தான் இந்த மதுரை மண். அப்படிப்பட்ட மதுரையில மங்கம்மாள் கட்டப்பட்ட அரண்மனையில் இந்த அருங்காட்சியகத்தை அமைத்து இந்தியாவுடைய முதல் பிரதமராக திறந்து வைத்திருக்கிறார். இப்போ நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைந்து இந்த அருங்காட்சியகத்தை புதுப்பிக்கும் பணிகளுக்காக 10 கோடி ரூபாய் செலவில் அந்த பணி நடந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டில் காந்திக்காக அமைக்கப்பட்ட முதல் அருங்காட்சியகம் இதுதான். அண்ணல் சுடப்பட்ட அணிந்திருந்த ரத்தகரப்படிந்த வேஷ்டி இங்கேதான் இருக்கு. அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கு. காந்தியடிகளை பின்னாளில் காந்தியோட பல விஷயங்கள்ல முரண்படவும் செஞ்சார். ஆனால் காந்தியடிகள் ஒரு பயங்கரவாதியாக அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டப்போ தந்தை பெரியார் தான் இந்திய நாட்டிற்கு காந்தி தேசம் பெயர் சுட்டணும்னு உணர்ச்சி பொங்க பேசினார். காந்தியடிகள் தந்தை பெரியார் இந்த இரு ஆளுமைகளையும் எல்லா மேடைகளையும் நம்ம அருமை சகோதரர் கமலஹாசன் அவர்கள் நினைவுகூறாமல் இருக்கவே மாட்டார். தன்னுடைய தந்தை
காந்தியை தொட்டு அவருடைய காலமா நிதியளிச்சதா பெருமையோடு அவர் சொல்லியிருக்கிறார். நான் அந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், தன்னோட பேராம் படத்திலையும் காந்தியடிகளை கொள்ளணும்னு கிளம்புற ஒரு கதாபாத்திரம் இறுதியில திருந்துவதை காட்டியிருப்பார். வெறுப்பரசிய மூர்க்கமாக திளைக்கிற ஒரு கட்சி, ஒரு கொள்கை ஒன்றியத்தை ஆளும் காலத்துல காந்தியத்தை நம்ம நாடு எதிர பற்றிக் கொள்ளணும்னு வலியுறுத்துற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. கமல் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல, நாமும் காந்திய பிறரை பெறாமல் காந்தியாக மாறுவோம், இதனை மறவோம் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி. எல்லா மாற்றங்களும் தன்னிலிருந்து உருவாகும் சொன்னவர் காந்தியடிகள். அதைத்தான் நம்முடைய கமல் அவர்களும் சொல்றார். எனக்கு எழுதின கிடைத்தது கூட, இன்றைய இந்தியா உலகம் எதிர்கொள்ளும் உரங்கள், சரிவாழ்வில் ஏற்பட்டிருக்க சவால்கள் ஆகியவை காந்தியாரின் தேவை முன்னெடுப்பதையும் விட அதிகரித்திருக்கிறது கமல் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். காந்தியடிகளை மக்களோட மனசிலிருந்து எப்படியாவது அகற்றிட வேண்டும் என்று இன்றைய ஒன்றிய அரசு, பாஜக அரசு திட்டமிட்டு துடிச்சுகிறது. காந்தியை கொள்கைகளை அழிக்கணும்னு என்ற நிலையிலிருந்து இப்ப காந்திய பேரவே இருக்கக்கூடாதுன்னு என்கிற அந்த இடத்திற்கு அவர் நடந்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியடிகள் பேரை நீக்கினது. அடுத்து கரன்சி நோட்ல இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காந்தி, இந்து முஸ்லிம் ஒற்றுமை அடையாளம் காந்தி, மந்திரம் காந்தி. அடுத்து கரன்சி நோட்ல இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றைத்துவத்துக்கு எதிரானவர் காந்தி, இந்து முஸ்லிம் ஒற்றுமை அடையாளம் காந்தி, மத நல்லிணக்கத்துக்கான மகத்தான மந்திரம் காந்தி, இந்தியா அனைவருக்குமான நாடு என்ற கருத்தியல் தான் காந்தி. நான் கொல்லப்பட்டாலும் கூட ராம், ரஹீம் என்கிற பெயர்கள் அடிக்கடி உச்சரிப்பதை விடமாட்டேன். இரண்டும் ஒரே கடவுளின் பெயர்கள் என்று சொன்னவர் காந்தி. இதனால்தான் மதத்தை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துற அற்பர்களுக்கு காந்திய பிடிக்கிறது இல்லை. அண்மையில் பாஜகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சரை முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுறதை பார்த்திருப்பீங்க. இதை சொல்லவே நமக்கு வெட்கமா இருக்கு. ஆனா எந்த வெட்கமும் இல்லாம இப்படியான செயல்களில் அவங்க ஈடுபடுறாங்க. சமூக ரீதியா, கல்வி ரீதியா பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துவர்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. மாற்றுத்திறனாளி என்று கூட பார்க்காமல் சிறுமி மேல தாக்குதல் நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் இப்படியான சம்பவங்கள் அரங்கேற்ற வேண்டும் என்று வெறி பிடிச்சு அலையறாங்க. நம்ம அரசும் உங்களை போன்ற தோழமை கட்சிகளும் இருக்கும் வரை அதை நாங்கள் நடக்க விடவே மாட்டோம். மண்டோ என்ற புகழ்பெற்ற எழுத்தாளர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் போது நடந்த வன்முறையை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? முட்டாள்களே, லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர், லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டனர் எழுதாதீங்க, 2 லட்சம் மனிதர்கள் கொல்லப்பட்டனர் என்று எழுதுங்கள்னு மனம் திரும்பி சொன்னார். அவர் சொன்னது சரிதான். மதம் பிடிக்காம மக்களை பக்குவப்படுத்துவதுதான் மதங்களின் வேலை. மதவெறி புகுந்தா முதல்ல சாகிறது மனிதன்தான். இதை நல்லா உணர்ந்திருக்கிற காரணத்தால் தான் வெறுப்பை புறந்தள்ளி தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போகுது. மனிதத்தையும் மனிதர்களையும் அழித்து ஆட்சியை பிடிக்க நினைக்கிற பாஜகவின் பிடியில தமிழ்நாடு சிக்கக்கூடாது. இதுக்காகத்தான் சொல்றேன், இந்த தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, அதில் தமிழ்நாடு வெல்லும். பாஜக வெறுப்பு எஞ்சின்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. காந்தியடிகளின் மத நல்லிணக்கமும் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு, சமூக நீதி பார்வையும் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்தியாவுக்கும் தேவை. அந்த அடிப்படையில் தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் சகோதரர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையமும் இணைந்திருக்கு. சிலர் சொல்லுவாங்க
சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு. அவங்களுக்கு புரியாம இல்ல, ஆனா புரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மீடியா மைக் முன்னால புலம்பிட்டு இருந்தவங்க இப்ப பார்லிமெண்ட் மைக்கிலையும் சகோதரர் கமல் புலம்பு வச்சுட்டா இருக்கோம். அதுக்காக என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, அவர் தொடங்கின மக்கள் நீதி மையம் 9ஆம் ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய வேளையில சமநீதிக்காகவும் சமூக நீதிக்காகவும் உங்கள் குரல் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என வாழ்த்துகிறேன். அன்பின் பாதை சேர்ந்தவருக்கு முடிவே இல்லையடா என்பது சகோதரர் கமலினுடைய பாதம் பெறுகிறது. அப்படி அன்பின் பாதையை வலியுறுத்திய காந்தியை மறவோம், காந்தியின் கொள்கைகளை காக்க வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். ஆளுமைமிக்க இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.